இப்போ சிகப்பரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 1/2 கிலோ நான் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அரிசியை நம்ம 2-3 தடவை கழுவிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். நல்லா 2-3 தடவை நான் கழுவிட்டேன். இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அரிசியை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். இப்போ தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா அரிசியில் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் பார்த்திங்கன்னா இதை சேர்த்து நல்லா இந்த பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி விட்டிங்கன்னா வீட்டிலே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 20 நிமிஷத்தில் அரிசியில் உள்ள ஈரம்லாம் போயிடும். வெயிலில் காய வைக்காமல் இந்த மாதிரி ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி போட்டு காய வச்சுக்கோங்க. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப வரன்னு காய வச்சிடாதீங்க. இப்படி எடுத்து போட்டிங்கன்னா 1-2 அரிசி இந்த மாதிரி கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு காய வச்சா போதும். மிக்ஸி ஜாரில் 2 தடவை சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நிறையா நீங்கள் வந்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ பவுட்ரு பண்ணதை நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் நம்ம அந்த மாவை சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு சலிச்சிட்டேன். இப்போ சலித்த மாவு நீங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கிறதுனால இது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது மாவு. இதை புட்டுக்கு நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சலிச்சிட்டோம் பாருங்கள். இந்த சலித்த மாவை இப்போ இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வெள்ளை துணி நான் எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து இந்த வெள்ளை துணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தட்டு வச்சு அது மேலே இந்த மாவை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. மாவு வேக வச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வெந்த மாவு எப்படி இருக்குன்னு நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். கொஞ்சமாக இப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரியாக இந்த மாதிரி உருட்டை வரணும். இப்போ இந்த நேரத்தில் இந்த மாவை வேக வச்ச மாவை எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம வேக வச்ச மாவில் நம்ம இடியாப்பம் செய்கிறதுனால இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இந்த வேக வச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. உடைச்சாலும் உங்களுக்கு சிறு சிறுசாக கட்டி இருக்கும். உடைச்ச பிறகு திரும்பவும் நீங்கள் சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட்டியிருக்கு பாருங்கள், உருண்டை உருண்டையாக கட்டியிருக்கு. இப்போ இதை நம்ம சலித்து திரும்பவும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கட்டிகளை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கனாலே நல்லா இதாகிடும். பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா சளிச்சு கீழே மாவு வருது பாருங்கள். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் எல்லாமே நான் சளிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே நான் சளிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான சிவப்பரிசி இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் இடியாப்பம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். புட்டு அதே மாதிரி கொழுக்கட்டை இது எல்லாமே நம்ம செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சிவப்பரிசி இடியாப்பம் மாவு. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.